என்ன சொல்றது, கொரோனாடியா தான் இருக்கு, பொழைக்கிறது கஷ்டம்தான். ஐயா, நாடி சரியா இல்லைன்னு சொல்றீங்க, அது தெரிஞ்சும் எதுக்கு ஐயா வைத்தியம் பாக்குறீங்க? ஏமா, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? ஒரு உசுரை காப்பாத்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. பொழைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சா கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் வைத்தியம் பண்றது தான் ஒரு வைத்தியரோட கடமை. அதைத்தான் நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். மருத்துவம் ஒரு மீறின விஷயம். நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது. நாம கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும்னு நம்பணும். நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது. நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவரு உசுறு பொழைப்பாரா மாட்டாரான்னு தெரிஞ்சுக்க முடியாதாயா? எதை வச்சு நீங்க இவரை காப்பாற்ற முடியும்னு நம்புறீங்கய்யா? பாட்டி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? என்னாச்சு பாட்டி? முடியலன்னா சொல்லுங்க, ஹாஸ்பிடல் வேணா போயிட்டு வரலாம். என் உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா. ஆனா இந்த மனசு தான் கிடந்து பாடா பட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் எதை நினச்சி கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனால் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டா எல்லாம் சரியாயிடுமா? நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்திருந்தா நீங்க இப்படி இருந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆமா தம்பி, நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. அதனால தான் இப்ப நான் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன பாட்டி, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? பாட்டி. பசங்களா வந்துட்டீங்களா? 2 பேரும் போய் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. நான் உங்களுக்கு பால் எடுத்துட்டு வரேன். பாட்டி, நீங்க அப்புறமேட்டு போங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? அப்படி என்னடா விஷயம்? அம்மா, நாங்க 2 பேரும் வந்ததுல இருந்து நீ எங்க கிட்ட பேசவே இல்லையம்மா. ஒரு முக்கியமான வேலை ஆதித்யா, முடிச்சிடுறேன்னு. ஐயோ அம்மா, நான் சொல்ல போற விஷயம் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்க பெரிய மனுஷா, அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க? அம்மா, நாளைக்கு அக்காவுக்கு ரன்னிங் டோர்னமெண்ட் இருக்குமா. நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போகணும். ஓ, அப்படியா தமிழ்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பா வரும். எங்களுக்கு அதை விட்டா வேற என்ன வேலை இருக்கு இல்ல பாட்டி? ஆமாமா, நீங்க ஜெயிக்கிறத நாங்க பார்க்க வேண்டாமா? மித்ரா மேடம், ஒரு நிமிஷம். இப்ப எதுக்கு என்ன தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? அத சொல்றதுக்கு தானே நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். சொல்றதுக்குள்ள அவ்வளவு அவசரமா? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. நாளைக்கு கம்பெனில ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. எனக்கும் அதுக்கும் வெளியில போற வேலை இருக்கு. அதனால நீங்க மிஸ் பண்ணாம அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிடுங்க. சாரி மேடம், என்னால அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாது. நாளைக்கு என் பொண்ணு தமிழ் கலந்துக்க போற ரன்னிங் காம்படிஷன் இருக்கு. அதுக்கு நான் போயே ஆகணும். பாரதி, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? நான் மீட்டிங்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடானா ஏதோ சின்ன குழந்தைங்க மாதிரி ரன்னிங் காம்படிஷன் போகணும்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு பாரதி, நாளைக்கு நீ மீட்டிங் அட்டெண்ட் பண்ற, அவ்வளவுதான். இல்ல மேடம், நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது பாரதி. கை நீட்டி சம்பளம் வாங்குற என்கிட்டயே மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாதுன்னு இவ்வளவு தெனாவட்டா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, உன் இஷ்டத்துக்கு வேலைக்கு வரணும்னா நீ வேற இடம் பாரு. இல்ல நாளைக்கு ஒழுங்கு மரியாதையா அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ற வேலையை பாரு. முடியவே முடியாது மேடம். பாரதி வர முடியாது மித்ரா.
ஆதி, பாரதி தான் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு நடக்க போறது ஒரு முக்கியமான மீட்டிங். நம்ம 2 பேரும் அட்டென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிதான் பாரதி கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. மித்ரா, பாரதி இந்த கம்பெனியில் ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் என்னோட பர்சனல் பிஏவாகவும் இருக்காங்க. நாளைக்கு அவங்க பொண்ணுக்கு ரன்னிங் காம்படிஷன் இருக்கு. அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது உனக்கு புரியாமல் இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஆனால் அவங்க அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அங்கே போகிறது தான் கரெக்டாக இருக்கும். அவங்க அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், உனக்கு அது அவ்வளோ முக்கியமான மீட்டிங்காக இருந்தால் ஒன்று நீ அட்டன் பண்ணு, இல்லை வேற முக்கியமான ஆளை வச்சு அதை ஹேண்டில் பண்ணு. அதை விட்டுட்டு பாரதி வந்தே ஆகணும்னு சொல்கிறதுக்கு இந்த விஷயத்தில் உனக்கு ரைட்ஸ் இல்லை. என்ன பண்ணாலும் ஆதி ஏதாவது ஒரு வழியில குறுக்க வந்துடுறாரு. இப்போ என்ன பண்றது? ஏன் பாரதி இந்த விஷயத்தை என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கலாம்ல. தமிழ் காம்படிஷன்ல கலந்துக்க போறாளா? ரொம்ப நல்ல விஷயம் தானே. இது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை இவ்வளவு தூரம் ஃபோர்ஸ் பண்ணிருக்க மாட்டேனே. இந்த மீட்டிங்க நான் மேனேஜரை வச்சே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஆதி தமிழ தன்னோட பொண்ணா தத்தெடுத்திருக்காரு. எனக்கும் அவர் ரன்னிங் காம்படிஷனை பாக்குறதுக்கு ஆசையா தான் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. மித்ரா, எல்லா விஷயத்திலும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம டக்கு டக்குன்னு முடிவெடுக்காத. இப்போ பாரு, விஷயம் தெரிஞ்சதும் நீயும் காம்படிஷனை பார்க்க வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கேன்னு சொல்ற. சரி பாரதி, நாளைக்கு எல்லாரும் போலாம். என்ன சித்தி, பத்திரிக்கை வரைக்கும் போயிட்டீங்க? என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. மாப்ள, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் தான் உங்க சித்தி பவானி கிட்ட சொல்லி உடனடியா கல்யாண தேதியை குறிச்சு பத்திரிக்கையை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன். அதுக்கான சாம்பிள் பத்திரிக்கையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாமே தடப்பட்டு போய்கிட்டே இருக்கு. நானும் வந்ததுல இருந்து உங்களுக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா நடக்கவே மாட்டேங்குது. அதனால தான் அதிரடியா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலாவது நல்ல காரியம் நடக்குமான்னு பாக்குறேன். என்ன பாரதி, பத்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல புரோகிதர் வந்துருவாரு. அவர் வந்து பத்திரிக்கை படிச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் உடனே நாம கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஆமா தம்பி, இதுக்கு மேலையும் சாங்கியம் சம்பிரதாயம் பார்த்து இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுல எனக்கு ஒரு துளி கூட இஷ்டம் இல்லை. மாப்பிள்ள, இது அன்னைக்கு நிச்சயதார்த்தம் தடப்பட்டப்பவே நான் உங்ககிட்ட சொன்னதுதான். 10 நாள்ல முகூர்த்தம் நல்ல நாளா இருக்கு. அதனாலதான் அந்த முகூர்த்தத்தையே குறிச்சு பத்திரிக்கையும் அடிக்க சொல்லிட்டேன். உங்களுக்கும் மித்ராவுக்கும் இன்னும் 10 நாள்ல கல்யாணம்.